ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ஐஎஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 1 டென்டேட்டிவ் கீ டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க. அந்த கீழே உங்களுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சியை நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் டிஎன்பிசின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். tnpc.gov.in. ஓகேங்களா? அந்த வெப்சைட்குள்ளே போங்க. வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் நோட் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதில் வாட்ஸ் நியூ அப்படின்ட்டு ஸ்க்ரால் ஆகும் உங்களுக்கு. அதில் January 7 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 3/1/2021 குரூப் 1 நடந்துச்சுல, அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டென்டேட்டிவ் கீ பார்த்துக்கோங்க. சேலஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜருக்கு கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்களா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 38, 80, 107, 139 இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதை எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற கொஸ்டினில் உங்களுக்கு கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அவங்க இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். போஸ்ட் இமெயிலில் சப்மிட் பண்ணால் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 14/1/2021 5:45 PM முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த கீ சேலஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. கீ சேலஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜரும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் கீ நீங்கள் பார்த்து எந்த கொஸ்டின் நம்பர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ், அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதை கீ சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த கொஸ்டின் நம்பர் நீங்கள் சேலஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின் புக்லெட் நம்பர் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்களுடைய கொஸ்டின் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அதில் உங்கள் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் சப்ஜெக்ட், அந்த கொஸ்டின் நம்பர்லாம் கேட்கும். நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டோடனே உங்களுடைய கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ரிமார்க்ஸ்னு ஒரு 500 கேரக்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும். அது எல்லாமே நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரூஃபா நீங்க எந்த புக் சப்மிட் பண்ண போறீங்கன்ட்டு புக்கோடைய டைட்டில், ஆத்தர் நேம், பப்ளிஷர், இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எடிஷன், பேஜ் நம்பர் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த புக்கும் அதுக்கான ப்ரூஃப் பிடிஎஃப்பும் நீங்க அப்லோட் பண்ணணும். அது 3 MB தான் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அதை நீங்க பிரிண்ட் போட்டு உங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க எத்தனை கொஸ்டின் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அண்ட் கையால் எழுதப்பட்ட விடைகள், ஓகேங்களா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்க எப்படி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நேம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா அதுல குரூப் 1 மட்டும் இருக்கும். கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 1 அதை செக் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் இதெல்லாம் கேட்கும். கொஸ்டின் நம்பர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எந்த கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஸ்டின் நம்பர் 151 சூஸ் பண்ண போறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 151 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதும் என்ன வரும்னு பாருங்க. அந்த சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே அந்த கொஸ்டின் நம்பர் இருக்கு. அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்லிமெண்ட். இதுக்கு புக்ல நான் பார்த்த ஆன்சர் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு தான் புக்ல கொடுத்துருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ண போறீங்களா? எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆன்சர் நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் நீங்க இதை பத்தி என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிமார்க்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எந்த புக்ல பாத்தீங்களோ அந்த டைட்டில், புக் ஆஃப் த டைட்டிலோட புக் டைட்டில் போட்டுக்கோங்க. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வால்யூம் 1 12th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தேன். ஓகேங்களா? இது போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எந்த பப்ளிகேஷன் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த புக்கோட ஆத்தர் என்ன இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரிமார்க்ஸும் ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ரிமார்க்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பேஜ் நம்பர் உட்பட ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபைலையும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த புக்கோட PDF இருக்குல்ல, அது 3 MB கம்மியா இருக்க மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஸோ இப்படிதான் நீங்க கீ சேலஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் வேணாலும் நீங்க கீக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். விஷுவல் சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ.